குடுத்துட்டு அவன் வழக்கம் போல தண்ணி அடிக்க போயிட்டான். குடிச்சிட்டு வந்து இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண போறான். இத மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் முன்னாடி குடிச்சதே இல்ல பாருங்க. அதெல்லாம் பண்ண மாட்டான் விஜயா. ஆமா, அதெல்லாம் முன்னாடி, இப்ப எல்லாம் குடிக்கிறதே கிடையாது. முடிச்சவனே அவன் தான், அதனால அவன் பண்ண மாட்டான். ஏங்க பரசுவோட பொண்ணு கல்யாணம், இத நல்லபடியா பேசி முடிச்சவனே. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அவன் இங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அவமானமா போயிடும். அவன் இங்க ஏதாவது அலம்பல் பண்ணானா நமக்கு அவமானம். அவங்க கிட்ட போய் குடிக்காதன்னு சொல்லுங்க, இல்லன்னா அசிங்கம் ஆயிடும். சரி, உனக்கு பேசிட்டு இருந்தத மனோஜ் பாத்துருக்கான். இத பாருங்க, இப்பவே. சரி, உனக்கு யார் சொன்னது குடிக்கிறான்னு? அவன் பாட்டில் கையுமா 2 பேர் கூடவே அவனை அடக்கி வைங்க, இல்லன்னா கல்யாண வீட்டை பாரா மாத்திடுவான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க மாமா, வேலையா இருப்பாரு. ஏதாவது வேணுமா மாமா? மாமா இல்ல, இங்கதான் மாமா இருந்தாரு. முத்தங்கம்மா இங்கதான் மாமா இருந்தாரு. ஏதாவது அவனை கொஞ்சம் பாத்துக்க. ஏன் மாமா, என்ன? போக வேண்டாம்னு சொல்லு, கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் கூடவே இரு. என்னாச்சு? இல்லம்மா, அவனை வெளியே எங்கேயும் போவே இரு, தனியா விட்டுறாத, சரியா? ஏங்க இப்ப எதுக்கு இதெல்லாம் மறைச்சு ஒளிச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது புரியுது இல்ல? பேசிட்டு இருக்கீங்க, அவளுக்கு அவனை பத்தி தெரியாதா? இத பாரு, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஆமா, உன் புருஷன் குடிக்கவே மாட்டார். உன் புருஷன் ஃப்ரெண்ட்ஸோட குடிக்க போயிருக்கான். அத்தை, அவர் அப்படி மாட்டார் பாரு. இப்ப அவர் அப்படிலாம் இல்ல அத்தை. அதுவும் இங்க அப்படி இங்கேயும் குடிச்சிட்டு வீட்டுல ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தானா எல்லாருக்கும் அசிங்கம் தான். பண்ண மாட்டாரு. பார்த்ததுனாலதான் சொல்றாங்க. இங்கேயும் ஏதாவது ஒரு நல்லது போதும். இடத்துல எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு. குடிக்கிறதையும் நடந்தால போதும், உடனே பாட்டில் கைமா ஆரம்பிச்சிருவான். இல்ல அத்தை, அவர்தான் குடிக்கிறதையும் பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். தகவல் சொன்னாங்க. யார்கிட்ட இதெல்லாம் சொன்னது? நான் தான் சொல்றேன்ல, அவன் குடிக்க போனதை பாத்திருக்காங்க. மனோஜ் தான் பாத்திருக்கான். உன் புருஷன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பாட்டில் ஏதோ நம்ம வீட்டு விசேஷம்னா கூட நம்ம தலை பாட்டில் கைமா நின்னு பேசிட்டு இருந்திருக்கான். சகிச்சுக்கலாம், இது இன்னொருத்தர் வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு போய் அவனை குடிக்க வேண்டாம்னு சொல்லி தொலை. வீட்டு மானமும் போகும், பொண்ணு வீட்டு மானமும் போகும். அப்படி செய்யறவன் இல்ல, இருந்தாலும் அந்த பிரச்சனையும் வந்துட. மீனா, முத்து பொறுப்பானவன் தான், வந்துடக்கூடாது. வருஷ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறான். சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அவனை பாத்துக்க. லேட்டா வரும், ஒரு 1:30 அந்த மாதிரி செக் இன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு 12 மணிக்கு செக் இன் பண்ற மாதிரி இருந்துச்சு. நாங்க ஒரு 1 hour லேட். தேங்க்ஸ். ரவி, சொல்லுங்க. நீ உங்க அண்ணனை பாத்துட்டீ? சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா அவரை? இல்லையே. சாப்பிட்டு பாத்தீங்களா? இங்கதான் எங்கேயோ இருந்தா. சுத்தி முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவரை பாக்கலையே. இங்கதான் எங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும். நான் கிளம்பிடுவேன். வாங்க. இங்கதான் எங்கயாவது இருப்பாரு. சரி வாங்க, நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபங்க்ஷன். ரவி, போட்டோ எடு பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணு. மேரேஜ்க்கு இன்னும் டைம் ஆகுமா மீனா? இல்லங்க, கொரோனா. ஆமா, நல்லபடியா போயிட்டு வாங்க. ரொம்ப நாள், கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எங்களுக்கு வேற டைம் ஆகுது. சொல்லிருந்தல, கொரோனா. இப்பதான் அவனே கூட்டிட்டு போறான். நானும் நிறைய கண்டிஷன் போட்டு அவன் கூட யார்கிட்டயும் போன் பேச கூடாது, வர்க் விஷயமா யார்கிட்டயும் பேச கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன் போட்டிருக்கேன். அவன் கூட போறேன். கண்டிஷனா? ஆமாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா யார்கிட்டயும் இருக்கேன். சரிங்க, நான் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். மீனா இருங்க. இல்லங்க, அது கொஞ்சம் உடனே அவரை பாக்கணும். நான் வந்துடுறேன். அவர் என்ன குழந்தையா? இங்கதான் எங்கயாவது இருப்பாரு, வந்துருவாரு. இல்ல சுத்தி, இத பாரு, நல்லா இருக்குல்ல? வணக்கங்க. நாங்க மோகனோட ஃப்ரெண்டு. டிபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. கல்யாணம் முடிஞ்சதும் இருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோமே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, டிப்ட்டு தான் போகணும். சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. சாப்பிட்டு தான் போவோம். ஏன்பா தரக்கா? ஊருக்கு ரெடி ஆயிடுச்சுங்களா? ஏன்பா தரக்கா? விசேஷம் இல்லையோ? வேணாம்பா, சீஃப் வேற உடம்பு முடியாம ஆஸ்பத்திரி போயிருக்காரு. நாளெல்லாம் இருக்கிறது தானே. நீங்களும் 2 கட்டிங் போடுறீங்களா? ஐயோ இருக்காரு. சமையல் வேலையெல்லாம் நான் தான் பாக்கணும். உனக்கு என்ன இந்த பசங்களுக்கு ஊறுகாய் கொடுத்தேன். எடுத்துட்டு வரல. இந்த பாருங்க, மண்டபம் ஊறுகாய் தானே வேணும். மூர்த்தி, இந்த பத்தில எந்த வேலையும் வச்ச கூடாது, ஜாக்கிரதை. ஐயோ, இங்க இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏதாவது ஆச்சு, வெளியே ஒரு இடம் இருக்கு, அங்க போய். சரி, பிரச்சனை எதுவும் பண்ண கூடாது. அப்புறம் வடை சட்டிலே போட்டு வறுத்துருவேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் வேண்டாங்க, நாங்க சைலண்டா போயிடுறோம். ஊருக்கு என்னாச்சு? வரங்க. சாரிண்ணே. தெரியாம டேய், என்னடா திரும்ப என் மேல வந்து இடிச்சிட்டு இருக்கீங்க? கல்யாண வீட்ல வந்து இப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? வேற இடமே கிடைக்கல உங்களுக்கு, போட்டுட்டு இருக்கீங்க. சாரிண்ணே.
சத்தம் போடாதீங்க ஏ ஃபேமிலி எல்லாம் வந்து போயிட்டு இருக்க இடம்டா அது நீங்க மட்டும் இங்க வந்து தண்ணி போட்டுட்டு இருக்கீங்க ஃபங்க்ஷன்லாம் இதெல்லாம் இருக்குது உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா பகல் குடி இருக்குதாண்டா அதுக்காக பகல்லே வா என்ஜாய் பண்றதுதானே ஃபங்க்ஷனே. உங்கள ஏன்டா அதுக்கு நீ இடமா இல்ல வண்டியில பார்க்கிங்ல எங்க போய் அடிக்க வேண்டியதானே அதோட கிச்சன் பக்கம் வந்து அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் வேற ஏதாவது பிரச்சனை யாரா அதான் காருக்குள்ள உட்காந்து நீங்க ரிலாக்ஸ் ஆனீங்க அப்பவே சொல்லி விட்டேன்ல யாரா பார்த்தாங்கன்னா ஆமாண்ணே ஆமாண்ணே சாரிண்ணே. வா அங்க வா வர அதை யார் எடுத்துட்டு போவா நிறைய வேற ஸ்மெல் வருது பாரு. கல்யாணத்துக்கு வரும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துருவாங்க. வேலை இருக்கு சீக்கிரம் போணும். எப்படி கல்யாணத்துக்கு வருவாங்க போல. வா யார சொல்றீங்க? இப்ப போறான் பாரு ஒருத்தில ஒருத்த ஃபுல்லா குடிச்சிருப்பான் போல. நாத்தம் தாங்க முடியல. லோக்கு சார் சார் போல இந்த வேலையில நல்லா முடிஞ்சுதா? என்ன வேலை என்ன மீனா வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா உங்க என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தானே நீங்க ஏன் மாற போறீங்க? நீங்க மாறுவீங்கன்னு நினைக்கேன் தப்பு. நீங்க கொஞ்சம் கூட மாறவே மாட்டீங்களா? நான் என்ன மாறணும் அது ஏன் தப்புதான். அப்படி உங்களுக்கு இதுதான் முக்கியம்னா வேற எங்கயாவது போக வேண்டியதா? எங்க போகணும்னு சொல்ற நான் என்ன தானே கல்யாண வீட்ல வச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மீனா நான் சொல்றேன்ல நான் சரக்கு அடிக்கலன்னு அடிக்காம தான் இப்படி ஸ்மெல் வரும். சும்மா நடிக்காதீங்க. உங்களால திருத்தவே முடியாது. ஆமா இப்ப என்ன பண்றாங்க திருத்தறக்கு ஸ்மெல் வருதா? சரக்கு அடிச்சா ஸ்மெல் வருமா பின்ன குடிக்காம எப்படி திருத்தறக்கு தெரியாம பேசுறீங்க மேடம் நீங்க ஏன்டா கத்திட்டு இருக்க? பக்கத்துல வந்தாலே தெரியுது அவர் குடிச்சிருக்காருன்னு. கேட்டா இல்லன்னு போய் சொல்றாரு. டேய் என்னடா நீ இப்படி பண்ற? சட்டையில இருந்து வருதா சட்டை மேல சிந்துற அளவுக்கு அவ்வளவு டேய் ரவி நான் குடிக்கலடா டேய் ஹெவியா ஸ்மெல் வருதுடா. டேய் அது ஏன் நீங்க சரியா போச்சு போ ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கானா இல்லையான்னு முதல்ல விசாரிக்கணும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தப்பா தான் தெரியும் பாருங்க ரவி குடிக்கணும் அத விட்டு அவன் தப்பு தான் பண்ணிருக்கான் நீங்க முடிவு பண்ணிட்டு பாத்தி குடிச்சிட்டு எப்படி உளறிட்டு இருக்காருன்னு நான் தத்துவம் சொல்றது உனக்கு வளர்ற டேய் நிஜமா தான்டா நான் குடிக்கலடா டேய் எங்க 2 பேரும் இன்னும் வளர்ற மாதிரி இருக்கா டேய் குடிக்காம எப்படிடா ஸ்மெல் வரும்? 2 பேரும் இன்னும் குடிச்சிருந்தானுங்கடா நான் தெரியாம அவங்க பக்கம் போகும்போது இடிச்சு அவன் கையில இந்த கிளாஸ் தட்டி என் மேல இவ்வளவு சொல்றேன் என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு நான் நம்ப மாட்டேன். என் மேல சரக்கு ஊத்திச்சுடா நல்லா கதை சொல்றீங்க. நீங்க நல்லா குடிச்சிட்டு சமாளிக்கிறதுக்காக சட்டையில கொஞ்சம் தெளிச்சிட்டு வந்திருக்கீங்க. நல்லதுக்கே காலம் தான் இருக்குது இனிமே எங்கயா போய் சரக்கு அடிச்சா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்பவே அப்படிதான் பண்ணிருக்கீங்க. சொன்னதுக்கே காலம் இல்ல ஆனா நீ சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்குது இருக்கீங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் டேய் நீ வா வா சரிங்கண்ணா. டேய் முத்து எல்லாரும் வந்துடுறேன் எப்பா மசாலா பார்த்து போடு போ. சரிங்கண்ணா. எல்லாரும் பாக்குறாங்கடா. நீ சொல்றத நம்பவே முடியல. ஏன்டா அவதான் நம்ப மாட்டேன்னா நீ நம்ப மாட்டே உங்களுக்கு நான் இறக்குங்க சீக்கிரம். புரிய வைக்கிறேன் வாங்க என்னப்பா எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரம் சாத்துக்குடி எல்லாம் இறக்குங்க. இல்ல, அங்கிட்டு பார்த்து பாக்குறேன் பார்த்து மெதுவா யாரையும் காணோம். சரி தூக்கு நான் எடுத்துட்டு இன்னும் ஒரு பெட்டி இருக்கா? யாரையும் நான் எடுத்துட்டு போறேன். இல்ல சார் நீங்க போங்க சார் பசங்க வருவாங்க. அட தூக்குப்பா நான் வயசானவனே யாரு சொன்னா? நானும் சின்ன பையன் தான் ஒன்னும் வயசாவல தூக்கிட்டு போறேன். இல்ல சார் சின்ன பசங்க வருவாங்க சார். நீங்க எதுக்கு சார் தூக்கிட்டு? அட தூக்கு. சரிங்க சார். வா உன்னை அழகா போட்டோ எடுக்கிறேன். நில்ல அப்படியே நில்ல. எங்க சரி இல்ல கொஞ்சம் ரைட் இந்த பக்கம் திரும்ப ரைட் போதும். எங்க சரி கொஞ்சம் ஆமா மனோஜ் அதான் அப்பா 10,000 வைக்கிறார்ல. அது அவர் ஃப்ரெண்ட். என்ன ரோனி நம்ம மொய் வைக்கிறோமா? ஆமா ரெண்டுக்காக வைக்கிறாரு. நாம இப்ப தனித்தனி ஃபேமிலி ஆயிட்டோம்ல. மனோஜ் கேஷாவே வச்சிருவோம். அவங்களுக்கும் மேரேஜ் செலவு கட்டணும்ல. நம்மளும் வைக்கணும். அப்ப ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலாம். அது யூஸ் ஆகும்ல. அதுக்கு வால் கிளாக் போட்டோ ஃப்ரேம்னு ஏதாவது வாங்கி கொடுத்துலாமே. பண்றது உனக்கு மேக்கப் ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. சரி அதான் பெருசா அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கிருக்கணும். இப்ப வந்து என்ன பண்ண பெருசா ஏதாவது கொடுக்கலாம்னு பார்த்தேன். அட நீ வேற அவங்க பேசுனதே ரொம்ப கம்மியா தான் பேசுனாங்க. எல்லாம் மேக்கப் ப்ராடக்ட் மனோஜ். நான் யூசுவலா வாங்குற அமௌண்ட் கூட வாங்கல. ப்ராடக்ட்டே ஆயிடுச்சு. எனக்கு எந்த லாபமும் கிடையாது. அந்த மீனா தான் இதெல்லாம் வேண்டாம் அந்த காசை கழிச்சலாம். சரிங்க. அப்படியா? சரி மொய் மனோஜ் ரவி சுத்தி கொடுக்குறாங்க. முத்து மீனெல்லாம் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் எதுக்கு? நமக்கு குழந்தை பிறந்து அது நாம கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது. நாம ஒரு 1000 வைக்கலாம். அந்த பிறந்து அது பெருசாகி கல்யாணம் ஆகுற வரைக்கும் வரசங்கள் இருக்காரா இல்லையோ? 1000 ரூபாய் வச்சாதான் சரியா வரும் மனோஜ். 500 ரூபாய் போதும். அதெல்லாம் முடியாது. ஒரு 1000 ரூபாய் வச்சு டிஃபன் நல்லா இருந்துச்சு. யார் சமைச்சாங்க?
ஏங்க முதல்ல ஒருத்தர் புக் பண்ணி இருந்தாங்க. அந்த சமையலோட மாமா தான் சமையல் எல்லாம் பாத்துக்கிறாராமா அப்படின்னு பர சொன்னாலுக்கு உடம்புக்கு சரியில்லாம போச்சாமா. மாப்பிள்ளையோட மாமா தான் ஆஹா ஏதோ ஒரு மாமா இருந்ததுனால பரவாயில்ல. இல்லன்னா இப்ப ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஒண்ணு வந்துருச்சே. இல்லன்னா கடைசி நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்கடா போனாங்க? குடிச்சிருந்தீங்கன்னா அதை ஒத்துக்கோங்க. சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்கதான் அவங்களை அனுப்பி வச்சேன். காணோம் அவங்கள. குடிச்சிருந்தா ஒருமா போய் சைலண்டா உட்காருங்க. கல்யாண வீட்டுல கலாட்டா பண்ணி அவங்க இங்கதான் அனுப்பி வச்சா. அவங்க தான் என் மேல கொண்டானுங்க. பிரச்சனை பண்ணிடாதீங்க. அப்புறம் மாமா ரொம்ப வருத்தப்படுவாரு. இன்னும் என்ன நம்பலையா? டேய் இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா சமாளிப்ப? போதுங்க ரவி, நீங்க போய் வேலையை பாருங்க. இவரை நம்பி ஏய் நீ எல்லாம் ஒரு தம்பியாடா. அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையாடா உனக்கு? நம்பிட்டு இருந்தா கல்யாணம் முடியற வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. என்ன நீங்க போய் வேலையை பாக்கணும். அப்போ ஒரு நிமிஷம் இரு. டேய் ரவி நீ இங்க இருடா. இவளை என் கூட வா. என்னால வர முடியாது. நாங்க இவளை எங்கேயும் போக விட்டுறாத. 2 பேரும் இங்கே நில்லுங்க. நான் வண்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சமந்தி இப்பதான் சாத்துக்குடி பழத்தெல்லாம் பாவம் உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். முடியல. மாப்பிள்ளை ரூம்ல வச்சுட்டு வரேன். சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நான் சின்னதுல இருந்தா வேலையும் பார்த்துட்டு தான் இங்க வந்து நிக்கிறேன். நீங்க தைரியமா முகூர்த்தம் இருந்து பார்க்காத வேலையே கிடையாது. களவும் கற்றுமரங்கிற மாதிரி எல்லா முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் பந்தியில உட்கார வைக்கலாம். வாங்க எடுத்து உட்கார வைக்கலாம். என் ஃப்ரெண்டு கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி வாங்க போலாம். எடுத்தது முக்கியம் இல்ல. அரேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கேன். சாம்பார் கொதி வந்துருச்சு. உப்பு காரம் பாத்தீங்கன்னா சொல்றேன். சரி நாளைக்கு ஏதாவது பாத்து இறக்கி வச்சிடலாம். பாத்தீங்களா எல்லாம் ரெடியா? பரவாயில்ல சார், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். உங்க ஃப்ரெண்ட் அப்புறம் சரி நீங்க போயிட்டு வாங்க. சரி உப்பு காரம் பாத்துட்டா சாம்பாரை இறக்கி வச்சிட வேணாம். அவர் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. நான் அவரை வீட்டுல போய் கவனிச்சுக்கிறேன். நீங்க போங்க. இல்லையா ரவி அவர் இல்லையா சொல்றல. டேய் ரவி வாடா வாடா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் உன்கிட்ட பேசல. வாடா. மொமன் பார். மில்ல வருதா? இல்ல இப்ப வர மாதிரி தெரியல. தெரியல. தெரியுதா? இல்ல. இப்படி வா. தெரியுதா? இப்ப சொல்லு. நான் தான் பிடிச்சிருந்தா சட்டை மாத்திரம் ஸ்மெல் போயிருமா? நான் சொல்றேன் சட்டையில கொட்டிட்டாங்கன்னு 2 பேரும் நம்ப மாட்டீங்க. சொல்லிட்டே இருக்கிற திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிற. அடுப்புல இப்ப அந்த நாத்தம் வரல. நாத்தம் நீ பேசாம இரு. டேய் போத நம்பறியாடா? அப்போ கல்யாணம் சொல்ல போனா நம்ம தங்கச்சியோட கல்யாணம். நானே தனியா போட்டுருப்பேனா? அப்போ நீ குடிக்கலையா? டேய் இல்லடா, நம்ம பரசமா வீட்டு கல்யாணம். சாரி பூரின்ட்டு நான் நம்ப மாட்டேன். கோச்சுக்காதீங்க. உங்க சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா சாரி. உங்க பேர் கேட்ட கூடாதுன்னு தானே அப்படி சொன்னேன். டேய் சீக்கிரம் தானே, அதனாலதான் எங்களுக்கு உன் மேல அந்த டவுட். தண்ணி அடிக்காதவங்க மேல அந்த டவுட் வராதுடா. நீ அடிக்கிறவன் ஏண்டா எப்போ தண்ணி அடிக்கிறதாண்டா. ஆனா எங்களுக்கு தான் கெட்ட பேர்ல. மணி கணக்குல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். உடம்பு வசதியா இருப்பேர்ல. சரிங்க கோவப்படாதீங்க. சாரி. ஒண்ணு வேணாப்பா. அங்கிள் ஏங்க சாரிங்க. ஏங்க அங்கிள் என்ன சைட் டிஷ் கொஞ்சம் வேணும் அங்கிள். கிடைக்குமா? அந்த ஊறுகாய் கொடுத்தீங்களே, இப்பதான் ஒரு ரவுண்டு போச்சு. சூப்பரா இருந்துச்சு அங்கிள். அடிச்ச சரக்கு. ஏங்க இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் கிடைக்குமா? நான் சொன்னப்ப நீங்க 2 பேரும் வா. ஏங்க வா வா. 2 பேரும் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் நிக்கிறானுங்க பாரு. அந்த 2 பேர் தான் அடிக்கலாம் போல. திரும்ப ஊறுகாய் கிடைக்குமா? 2 பேர் தான் என் சட்டையில சரக்கு ஊத்துனாங்க. ஊறுகாய்க்காகவே இன்னொரு கோட்டர் வாங்கி அடி. ஊறுகாவை நான் என்ன கையிலேயே வச்சுட்டு இருக்கேன்? வேற எங்கேயாவது போய் கேளுங்க. தலைவா வா தலைவா. அங்கிள் அங்கிள் டேய் இங்க வா. தலைவா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏய் குடிக்கிறவன் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் தண்ணி அடிக்கும் போது தானே உங்க கிளாஸ்ல இருந்து சரக்கு மேலிக்கிறவனோட கூட இருக்கணும் தான் கெட்ட பேன்னு சொல்லுவாங்க. என் நிலைமை அப்படிதான் ஆயிடுச்சு. மேல கொட்டுச்சு. என் தம்பி இவங்க 2 பேரும் நான் தண்ணி அடிச்சேன் தப்பா நினைச்சிட்டாங்க. நான் டேய் இங்க பாரு, இது என் வைப்பு. இது நான் தண்ணி அடிக்கலன்னு சொல்லுங்கடா. ஆமாங்க, போதையில இருக்கானுங்களாமா. ஏன் அவர் குடிக்கல தண்ணி. One opportunity closes a door, you can just close that door back on.
Head there. Triple takedown. One opportunity closes a door, you can just bust that door back open. Skill on cooldown. Double takedown. One opportunity closes a door, you can just bust that door back open.